சரோஜா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டு விட்டேன். உன்னைய பார்க்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு வாயே. உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு எனக்கு நானே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால வீட்டுக்கு வரமாட்டேன். போனில் மட்டும்தான் பேசுவேன். ஏன் சரோஜா இப்படி பண்ற? என்னைய பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையா? இல்லவே இல்லை. உன் கையால் கோழிக்கறி செஞ்சு சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. தயவு செய்து வீட்டுக்கு வா. விளக்கமாறு பிஞ்சு விடும். எனக்கு வீட்டில் நிறைய வேலைகள் உள்ளது. பிறகு பேசுகிறேன். மாமா, நான் வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? அன்பே சரோஜா, உன்னோட செல்ஃபி ஒன்னு எடுத்து எனக்கு அனுப்பி விடவும். என்ன இந்த மனுஷன் நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம இப்படி போனை பார்த்துக்கிட்டு இருக்காரு? போன்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? மாமா, இவ்வளவு பெரிய உருவம் வந்து நிக்கிறது கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அடடே லட்சுமி, வாமா. எப்போ வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு மாமா. இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க போன்ல அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி டயர்டா வந்திருப்பேல, உட்காருமா முதல்ல. சரி மாமா, உட்காந்தாச்சு. என்னம்மா லட்சுமி, ஒரு வாரத்துல வருவேன்னு சொன்ன, இப்படி 4 நாள்ல வந்துட்ட. ஏதாவது பிரச்சனையாம்மா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. உங்க எல்லாரையும் பார்க்காம இருக்க முடியல. பிள்ளைகளும் அவரெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டு, அதனாலதான் சரின்னு ஓடி வந்துட்டோம். அப்படியாம்மா? சரி சரி. பிள்ளைகள் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போனாலுங்களா மாமா? இல்லைன்னா கட்டடிச்சிட்டு வீட்டுல கிடந்தாலுங்களா? அதெல்லாம் ஒழுங்கா போயிட்டாளுங்கம்மா. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க பாட்டு காலையில கிளம்பி போயிட்டாளுங்க. சேகர் தான் காலையில டிஃபனு கடையில வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அவளுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவாளுங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு அவன் காலையில ஏதாவது டிஃபனையே வாங்கி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அடைச்சு கொடுத்து விட்டுட்டான். சாப்பாடுலாம் ஒன்றும் செய்யல. ராத்திரிக்கும் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம்மா. அட பாவி மனுஷா, காலையில சாப்பிடுற டிஃபனையே பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து விட்டாரு. ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு பொங்கி ஒரு தயிர் பாக்கெட்டே வாங்கி ஊத்தி கொடுத்து விட்டுருக்க வேண்டியதானே? அவனும் வேலைக்கு போகணும்லம்மா. இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? அதனால அவன் அப்படியே என்னத்தையோ இருக்கிறத ஒப்பேத்தி கொடுத்து விட்டுட்டாம்மா. அதெல்லாம் சரிதான் மாமா. அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு காலையில உள்ள டிஃபன் இட்லி வச்சு கொடுத்து விட்டாரு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? என்னை பத்தி பிரச்சனை இல்லம்மா. நான் கடையில போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சரி மாமா, இப்ப சாப்பிடுற நேரம் ஆயிட்டுல, நான் போய் ஏதாட்டும் செய்யட்டா? ஒரு ரசம் வச்சு சோறு பொங்கிருதேன். இல்லம்மா, நீயே இப்ப தானே டயர்டா வந்திருக்க. அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னைக்கு கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம். சரியா? ராத்திரிக்கு வேணா பிள்ளைகள் வந்தோடனே ஏதாட்டும் வீட்டுல செஞ்சுக்கிடுவோம். சரி மாமா, நானும் அதான் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. நீ வாரேன்னு இந்த சேகர் பையன் சொல்லவே இல்லையம்மா. நீங்க எப்ப கிளம்புனீங்க? மாமா, இன்னைக்கு காலையில தான் கிளம்பணும். ஏரோப்ளேன்ல வந்தோம். அதான் சீக்கிரம் வந்துட்டோம். அப்படியாம்மா? ஏரோப்ளேன்லயே வந்தீங்க? எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல. நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து கூப்பிட வந்திருப்போம்ல. எப்படி வந்தீங்க? ராமு தம்பி கார் எடுத்துட்டு கூப்பிட வந்துட்டாரு மாமா. அதனால எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம். அப்படியாம்மா? சரி சரி. அந்த பையன் வந்துட்டாரா? அதெல்லாம் கிடக்கட்டும் மாமா. நான் உள்ள வந்தது கூட தெரியாம நீங்க போன்ல பாத்துக்கிட்டு இருந்தீங்களே, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல மருமகளே. அது வந்து உங்க அத்தை கூட தான் போன்ல சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். என்னது, அத்தை கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா மருமகளே, என்ன ஆச்சரியமா கேட்க? மாமா, அதான் அத்தை உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்கல்ல? ஆமாம்மா, வீட்டுல இருக்க மாட்டேன்னு ஓடிட்டா. பிறகு எப்படி மாமா போன்ல பேசுதீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏமா, அவ போன நாள்ல இருந்து எனக்கு தினம் போன் போட்டுக்கிட்டு தாமா இருக்கா. மெசேஜும் அனுப்புவா. இப்ப அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன மாமா சொல்றீங்க? அதான் போன்ல தினம் பேசுறாங்கல்ல, அப்ப ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்காங்க? நீங்க வர சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லாமலாம் இருப்பேன். நான் தான் வர சொன்னேனே. அவ தான் என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாளாம். போன்ல மட்டும்தான் பேசுவாளாம். இது என்ன மாமா புது கதையா இருக்கு? போன்ல மட்டும் பேசுவாங்க, நேர்ல வர மாட்டாங்களோ? ஆமா மருமகளே, உங்க அத்தைக்கு எனக்கும் ஒரு சின்ன சண்டை. அதனால வரமாட்டேன்னு கோச்சுக்கிட்டு போயிட்டா. மாமா, அத்தை எதுக்கு ஓடி போனாங்க? அந்த காரணத்தை சொல்லுங்க. மருமகளே, அது வந்து ஒரு நாள் உங்க அத்தை என்கிட்ட வந்து, ஏங்க ரசத்துக்கு புளியை மட்டும் ஊற வச்சிருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாளா. நான் என்ன செஞ்சேன், புளியை தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி, நம்ம ஊர் பக்கத்துல ஒரு காடு இருக்குல்ல, அங்க போய் புளியெல்லாம் தேடி தேடி பார்த்தேன். எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன் மருமகளே, எங்கேயுமே புளி இல்ல. அதனால வந்தேன்னா அப்புறம் புளி ஊற வைக்கலன்னா உங்க அத்தை சத்தம் போடுவாள்ல. அதனால என்ன செஞ்சேன் தெரியுமா? பக்கத்து வீட்டு பூனையை பிடிச்சி ஊற வச்சுட்டேன் தண்ணிக்குள்ள. உங்க அத்தை வந்து பார்த்தா என்ன நினைச்சாலும் தெரியல, துணியெல்லாம் பையில அள்ளி போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. அதுல இருந்து என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்ட்டு வரமாட்டேக்கா மருமகளே.
அந்த பாவி பையன் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு போக மாட்டேக்கானே. பிள்ளை வேற சாப்பிடாமலே காலேஜுக்கு போயிட்டா. ராத்திரி வந்துருவா. இவன் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணான்னு என்ன செய்ய? யார்கிட்ட போய் சொல்ல? ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். மாலாக்கா வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. இளிச்சக்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அட ஆமா, நம்ம இளிச்சக்கா உட்காந்துருக்காங்க. இறங்குட்டி, என்னன்னு கேட்போம். இளிச்சக்கா என்னாச்சு? எதுக்கு இங்க வந்து உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லட்டி, சும்மா தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சும்மா உட்காந்து அழுகிறதுக்கு என்ன மெண்டலாக பிடிச்சிருக்கு? நீங்கள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தானே இருப்பீங்க. எதுக்கு இங்கே தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னு எங்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி, கண்ணில் தூசி விழுந்துட்டு. இளிச்சக்கா, நம்மளாம் அப்படியே பழகி இருக்கோம். எங்கிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லட்டி, உங்கள்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன்? நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்தோம்ல, அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனேன் பார்த்துக்கோ. அப்போ நந்தினி வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. பார்த்தா பிள்ளை அழுதுகிட்டு இருக்கா. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அவங்க அப்பா வந்திருக்காருன்னு சொன்னாட்டி. அவங்க அப்பாவா? அவர் தான் வீட்டில் இல்லைல்ல, விரட்டி விட்டீங்கல்ல. பிறகு என்ன நடந்துச்சு? இருக்காரா போயிட்டாரா? அந்த பாவி பையன் நடு வீட்டில் கட்டில் படுத்துக்கிட்டு குடிச்சிட்டு கிடக்காண்டி. என்னையும் என் பிள்ளையும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க, சோறு பொங்கி கொடுங்க, கோழிக்கறி வச்சு கொடுங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கிடக்காண்டி. என்ன செய்யனே தெரியல. நான் அடிச்சு கூட பார்த்துட்டேன், போக மாட்டேக்கான். நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருந்தீங்களாக்கும்? தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சு வெளியே தூக்கி போட வேண்டியதானே? தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிட்டேன்டி. அப்பவும் கேட்க மாட்டேக்கான். படுத்துக்கிட்டு இடத்த விட்டு அசைய மாட்டேக்கான். பிள்ளை வேற சாப்பிடாம காலேஜுக்கு போயிட்டா. ராத்திரி வருவா. எனக்கு அதே கஷ்டமா இருக்கு. என்ன செய்யன்னு தெரியல. இவனை எப்படி வெளியே வரட்டேன்னு தெரியல. வந்து கிடந்து பாடா படுத்துதான். நானும் என் பிள்ளையும் இப்போ தான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்குமேன்னு நினைச்சேன். அதையும் மண்ணள்ளி போட வந்துட்டான். இளிச்சக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவர் பாட்டுக்கு வந்து கிடப்பாரு, நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமோ? வாங்க நம்ம போலீஸ்ல போய் சொல்லுவோம். ஐயோ, போலீஸ்லாம் வேண்டாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஆளுலாம் போலீஸ் வந்து 4 இழுப்பு இழுத்தா தாக்கா சரியாக வரும். நீங்கள் ஏன் வேண்டாங்கீங்க? நானே அந்த பையன்கிட்ட போலீஸ்ல சொல்லிடுவேன்னு சொல்லதான் செஞ்சேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னக்கா சொன்னாரு? நானு இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னால என்னையும் என் மகளையும் கட்டாயப்படுத்தி அந்த பையன் எங்களை திருட சொல்லுவான். ஏதாட்டும் ஒன்று திருடி கொண்டு வந்து கொடுத்தா அந்த துட்டுக்கு நல்லா குடிச்சிட்டு வந்து கிடப்பான். இப்படியே தான் எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஊருக்கு வந்த பிறதான் நாங்கள் மனசியா திருந்தி நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த பையலுக்கு அது பொறுக்கல. திருடுன்னு உயிரை வாங்குவான். நான் என் மகளெல்லாம் அனுப்ப மாட்டேன். அவளை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு தான் எனக்கு ஆசை. நான் அவன் பாவி பையன் இப்படி பண்ணுதானேன்னு வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன் டி. எனக்கு என்ன செய்யனே தெரியல. அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் போல. அதை வச்சு இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கான். நான் போலீஸ்ல சொன்னேன்னா அவன் என்னையே மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி பயம் காட்டுறான். பேதியில் போவான், இப்படியே உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாட்டி, எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னா நீங்க எல்லாரும் என்னை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சுக்கிடுவீங்களே, அதனாலதான் சொல்லல. என்னைய மன்னிச்சிருங்க டி. நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் அது அப்ப முன்னாடி பண்ணியிருக்கேன், இப்பெல்லாம் பண்றது இல்ல டி. ஏக்கா, என்னக்கா நீங்க எங்களை இப்படி நினைச்சிட்டீங்க? நாங்க உங்களை தப்பாலாம் நினைக்க மாட்டோம். நாங்க எங்கெல்லாம் போய் ஆட்டையை போட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? தேங்காய் திருடுவோம், மாங்காய் திருடுவோம், பிரியாணி அண்டாவே திருடிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு பண்றதுக்கா? உங்களை அந்த ஆளு கட்டாயப்படுத்தி திருட வச்சிருக்காரு. அதனாலதானே இப்படி பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் நாங்க தப்பாலாம் நினைச்சுக்கிட மாட்டோம். நீங்க எங்களுக்கு அக்கா மாதிரி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நாங்க சும்மா விடுவோமா? ஒரு கை பாத்திர மாட்டோம். அந்த பாவி பையன் நடு வீட்டுக்குள்ள கட்டில எல்லாம் கிடக்கான், எந்திக்க மாட்டேக்கானே. அவனை எப்படி வீட்டை விட்டு அனுப்ப? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லக்கா. எனக்கு ஒரு நல்ல வழி தெரியும். அதே மாதிரி செய்யுவோம். அவனை விரட்டிடலாம். அப்படியாட்டி, வழி இருக்கா? என்ன வழின்னு சொல்ல, அதே மாதிரியே செஞ்சிருவோம். நீங்க என்ன ஏதுன்னு கேட்காம பேசாம என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க. உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கேன். சரிட்டி, வாரேன். ஆனா எங்க வரணும்னு சொல்ல. இளிச்சக்கா, என்னைய நம்பி என் கூட வாங்க. இன்னைக்கே உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க. அந்த ஆளை தூக்கி வெளியே வீசிருந்தோம். சரியா? எந்திரிச்சு வாங்க, போலாம். ரைட். கமிஷனர் சார், வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. ஸ்டேஷன்ல எப்படி போகுது? சார், ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் கூட கிடையாது. சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கேஸ் இல்லாம இருக்கிறது நல்ல விஷயம் தானேம்மா. ஊருக்குள்ள எதுவும் தப்பு தண்டா நடக்கலன்னு தானே அர்த்தம். எங்க சார், வேலை இல்லாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கே. சரிம்மா, இன்ஸ்பெக்டர் எங்க போயிருக்காரு? அவர் இன்னைக்கு லீவ் போட்டாரு சார். நான் மட்டும்தான் தனியா கிடக்கேன். ஒரே போர் அடிக்கி. கமிஷனர் சார், வணக்கம். அடடே, நீ அந்த கோல போட்டியில ஜெயிச்ச மாலா தானம்மா? ஆமா சார், நானே தான். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்குமா. என்ன திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? சார், உங்களை பார்க்க கமிஷனர் ஆபீஸுக்கு தான் போனோம். நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு அங்க சொன்னாங்க. அதான் இங்க வந்தோம் சார். என்னம்மா சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? சார், இந்த பின்னால நிக்காங்கல்ல, அவங்கள யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏம்மா, எனக்கு ஒன்றும் தெரியலையே. இவ்வளவு உயரம் வளர்ந்து கிடந்தானே எனக்கு எப்படி தெரியும்? இவ யாருன்னு எனக்கு தெரியாதுமா. சார், இவளை சொல்லல.
அடிய நெட்டச்சி அங்கிட்டு போய் தள்ளி நில்லுட்டி. நீ நல்லா இழிச்சக்காவை முழுசா மறைச்சிக்கிட்டு நிக்க. சார் இந்த இவங்க தான் சார். இவங்களை தெரியுதான்னு பாருங்க. அடடே, நம்ம இட்லி கடை இழிச்சக்கா தானே? இவங்களை எனக்கு நல்லா தெரியுமே. நான் இவங்க கடையில் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேனே. இவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. அவங்களே தான் சார். இவங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அட, ஏமா அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், இவங்களுக்கு ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா, தீர்த்து வைப்போம். சார் இவங்க வீட்டுக்காரு வீட்டில் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு கிடக்காரு சார். வீட்டை விட்டு போயிட்டாரு. ஆனால் மறுபடியும் இப்போ வந்து குடிச்சிட்டு ரொம்ப கலாட்டா பண்ணுதாரு சார். பிச்சை எடுத்து கொண்டு வந்து சோறு போடுங்க, நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நடு வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு போக மாட்டேக்காரு சார். ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னன்னு கேளுங்க சார். அட கடவுளே, அப்படியே பண்ணுதாரு? ஆமாம் சார், இவங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமில்ல. இவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் இவங்க இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாலே இவங்க வீட்டுக்கார் வந்து இவங்கள திருடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி திருட வச்சிருக்காரு சார். அவங்க சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு இப்போ போட்டு படுத்துறாரு. அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட காட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டி வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு உயிரை வாங்குறாரு சார். இவங்க ஆனால் ரொம்ப நல்லவங்க. அதெல்லாம் விருப்பப்பட்டு செய்யலை சார். அவர் தான் இவங்கள அடித்து சூடு வச்சு திருட சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காரு. ஆமாம்மா, இவங்களை பத்தி எனக்கு தெரியும். இவங்க இட்லி கடை வச்சிருக்காங்க, நல்லா அழகா சமைச்சு கொடுப்பாங்க. இட்லி சூப்பரா இருக்கும், நான் சாப்பிட்ருக்கேன். இவங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஆமாம் சார், இவங்களுக்கு காலேஜுக்கு போகிற ஒரு மகா இருக்கா சார். அந்த பிள்ளையும் நீ படிக்க போக வேண்டாம், புக்கெல்லாம் எடைக்கு போட்டுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு பாட்டில் வாங்கி கொடு, நான் குடிச்சிட்டு கிடக்கேன், நீ பிச்சை எடு, இல்லைன்னா வேலைக்கு போ, உங்கள் அம்மாவும் நீயும் வேலைக்கு போய் சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையும் போட்டு படுத்துதாரு சார். படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் தொல்லை பண்ண எனக்கு பிடிக்காதுமா. அந்த ஆள் என்னன்னு கேட்போம், வாங்க போகுமா? சார் நீங்களே வரணும்னு அவசியம் இல்லை சார். அந்த போலீஸ் அக்காவை அனுப்பி விட்டா கூட போதும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை கஷ்டப்படுத்துற ஆட்கள் எல்லாம் நானே தான் வந்து என்னன்னு கேட்கணும். வாரேன். ரொம்ப நன்றி சார். என்ன விஜயசாந்தி ஐபிஎஸ், வாங்க. வேலை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, கேஸே கிடைக்கலன்னு, நல்ல கேஸ் மாட்டிட்டு வாங்க, போய் தூக்கிட்டு வந்துருவோம். எஸ் சார், நான் எப்பவும் ரெடி சார், போலாம். வாங்கம்மா போவோம். ஐயா போலீஸ் ஐயா, அந்த ஆளு ஏதோ நான் திருடுற வீடியோலாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னைய பயமுறுத்திக்கிட்டு இருக்காருயா. நான் எந்த தப்பு செய்யலையா. என் பிள்ளைக்காக நான் கஷ்டப்பட்டு இப்படிலாம் இருக்கேன். அந்த ஆள் என்னைய போட்டு படுத்தி தான் திருட சொன்னாரு. நான் வேணும்னே எதுவுமே செய்யலையா. அதுவும் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் அடிச்சு பத்தி வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு நானும் என் மகளும் மட்டும் நிம்மதியா உழைச்சி சம்பாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஐயா. எங்களை எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ஏம்மா, நாங்கெல்லாம் சும்மா ஒண்ணு இந்த பதவியில் வந்து உட்காரல, சரியா? யார் எப்படின்னு மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க நல்லவங்கன்னு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அதுவும் இல்லாம நீங்க யாரு என்னன்னு அந்த பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க நல்ல இட்லி கடை வச்சு நல்ல பொறுப்பா முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க, பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியத்தான் செய்யும். அந்த ஆள் யாரு என்னன்னு மட்டும் காட்டுங்க, அவனை தூக்கி போட்டு 4 இழுத்து கொண்டு வரேன். அவன் ஏதாவது வீடியோ காட்டினானா அதெல்லாம் அழிச்சு விட்டுட்டு அவனை தூக்கி கொண்டு வந்து உள்ள வச்சு 4 கும்முனா எல்லாம் சரியா வந்துடும். அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம். இனிமே நானும் என் பிள்ளையும் நிம்மதியா இருக்கலாம். இந்த மாதிரி சில்லற பயல்களுக்கெல்லாம் நீங்க பயந்துட்டு கிடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் வாழவே முடியாது. அவனை நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க சந்தோஷமா இருங்க. இழிச்சக்கா, இப்போ சந்தோஷமா? மூஞ்சில இப்போ தான் சிரிப்பு வந்திருக்கு. ஆமாட்டி, இப்போ தான் போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. சரிம்மா, வாங்க முதல்ல உங்க வீட்டுல போய் அந்த ஆள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். வாங்க சார், வாங்க வாங்க, உள்ள வாங்க. பாருங்க சார், இப்படித்தான் குடிச்சிட்டு படுத்து கிடக்கா. நானும் என் பிள்ளையும் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து இல்லைன்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சு துட்டு கொண்டு வந்து கொடுக்கணுமா. இவன் நல்லா குடிச்சிட்டு மல்லாக்க கிடப்பானா. இவனை என்னன்னு கேளுங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க கொஞ்சம் தள்ளி மட்டும் நில்லுங்க, மத்தது என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கேன். சரி சார். ஏய் சோழமுத்தா, எந்திரி. அடியே காஞ்சனா, ஒரு புருஷங்காரன் தூங்கிக்கிட்டு இருக்கேன், வேற சொல்லி கூப்பிட்டு எழுப்புதே. உனக்கு கொஞ்சமாட்ட அறிவு இருக்கா? கோழிக்கறி ரெடி ஆயிட்டா? ரெடியானா தான் என்ன எழுப்பணும், இல்லைன்னா எழுப்பக்கூடாது. கோழிக்கறி போலீஸ் ஸ்டேஷன்ல ரெடியா இருக்கு, எந்திரிச்சு வா. என்னலே வெட்டின பொண்டாட்டிக்கிட்ட வம்பிழுத்துட்டால இதையோ? உன்னை தூக்கிட்டு போய் 4 இழுத்தா எல்லாம் சரியா வந்துடும். எந்திரிச்சு வா. அடியே, பொண்டாட்டிங்கிற பேர்ல இருக்கிற அரக்கியே, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ போலீஸை கூட்டிட்டு வந்திருக்க. இரு, உன் வீடியோவெல்லாம் அவர்கிட்ட காட்டுறேன். காட்டுங்க மிஸ்டர் சோழமுத்தன். என்னடி, கெட்டின புருஷனையே பேர சொல்லி கூப்பிடுதே? புருஷன் மேல இருந்து பயம் போயிட்டோ? இலை சோழமுத்தா, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. மறுபடியும் பேர சொல்லியா கூப்பிடுதே? இருட்டி, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். உன் வீடியோவில் இப்ப எடுத்து காட்டத்தான் போறேன். சார், இவளை நம்பாதீங்க சார், இவ பெரிய திருடி. அப்படியா? இவ திருடியா? ஆமா சார், இவ பெரிய திருடி. என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. இவளை பிடிச்சி உள்ள போடுங்க சார். சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா ஆதாரத்தையும் காட்டுன்னு. நான் எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? இந்த பின்னால நிக்கல பல்ல அழகி, அவளை இழுத்துட்டு போய் பல்லெல்லாம் உடைங்க. அவ எல்லாம் உண்மையும் சொல்லுவா. ஆமா, இவன் மட்டும் நல்ல பல்ல வச்சிருக்கான், என்னையும் சொல்ல வந்துட்டான். என் பல்லு மாதிரி தான் இவன் பல்லு இருக்கும். வாய் அப்படியே கோவமா வச்சிருக்கிற மாதிரி மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டா பல்லு வெளியே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப வாயை திறந்தால பல்லு நல்லா தெரியும். பாருங்க மக்களே. அவங்க கேஸ பிறகு பாத்துக்கிடுவோம் தம்பி. உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உன்னையும் இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்க கூட ஒழுங்கு மரியாதையே வந்துரு. அதெல்லாம் வர முடியாது சார். நீங்க கூப்பிட்ட உடனே உங்க பின்னாடியே வந்துடணுமோ? அதெல்லாம் வர முடியாது. நீங்க கிளம்புங்க.
இலை சோழமுத்தா, எங்க சார் ஒழுங்கா மரியாதையை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்துரு. அவருக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, நீ எல்லாம் தாங்க மாட்ட. என்ன போலீஸ் அக்கா, வாய் ரொம்ப நீளுது. ஏம்மா பல்லு போச்சே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரங்களையும் மரியாதை இல்லாம பேசுவ. ஒழுங்கு மரியாதையை கூட வந்துரு. அப்படித்தான் சார், நல்லா அடிச்சு இழுத்துட்டு போங்க. விஜயசாந்தி ஐபிஎஸ், அவனை இழுத்துட்டு வாங்க. ஆ சரி சார். வா வா, நேரம் ஆகுது, பசிக்க ஆரம்பிச்சிட்டு, போய் பிரியாணி திங்கணும், சீக்கிரம் வா. மேடம் எனக்கு ஒரு டவுட்டு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். என்ன டவுட்டு, சீக்கிரம் கேளு. உங்க பேரு உண்மையாவே விஜயசாந்தி ஐபிஎஸ்ஸா? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இல்ல மேடம், ரொம்ப கேவலமா இருக்கு. அடே சோழமுத்தா, கடைசியில என் காலில் வந்து விழுந்துட்டியே. நல்லாரு நல்லாரு, செயல போய் களி தின்னுட்டு நல்லாரு. அடி பாவி, இப்படி என்னைய போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டியே, நீ எல்லாம் விளங்குவியா? கெட்டுன பொண்டாட்டியும் பிள்ளையும் வச்சு சோறு போட துப்புல, இவன் என் பேர் அசிங்கமா இருக்குங்க. வாழை, உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேர் எப்படி வைக்கணும்னு சொல்லித்தாரேன். இழிச்சக்கா, அங்க பாருங்க, அந்த போலீஸ்கார அக்கா உங்க வீட்டுக்கார தூக்கிட்டு போறத பார்த்தா பீஸ்ட் படத்துல கடைசி சீன்ல விஜய் அண்ணன் வந்து வில்லனை தூக்கிட்டு போவார்ல, அதே மாதிரியே இருக்குல்ல. பிரியா, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது தெரியுமா? என்ன சொல்ற கார்த்தி, உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதா? ஆமா பிரியா, என் இதயத்தை தான் ஓட்ட கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எப்படி எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? இதயம் இருந்தா தானே வரும். இந்த ஃபோனும் இந்த சோபாவும் மட்டும் இல்லைன்னா நாரி போயிடும். 24 மணி நேரமும் சோபாலேயே உட்காந்துக்கிட்டு ஃபோனை டிக்கி டிக்கின்னு அமுக்கிக்கிட்டு என்னதான் பேசுவாளம்மா. ஏம்மா ஏதாவது சொன்னியா? நான் ஒன்றும் சொல்லலம்மா, நீ பேசு. நீ சொல்லு கார்த்தி, எங்க அம்மா தான், ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. பூ வச்சாலும் வச்சுது, அதுலேருந்து ஃபோனை கையிலேருந்து கீழே வைக்க மாட்டேக்காலே. 24 மணி நேரமும் கையிலே தான் வச்சுக்கிட்டு சுற்றுதா. ராணி ரொம்ப பசிக்கி, சாப்பாடு ரெடியா? ரெடி ஆயிட்டுங்க. என்ன சாப்பாடு? ஏங்க உப்புமா செஞ்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது உப்புமாவா? அதே ரவையை போட்டு கேசரி கிண்டி கொடுத்தா மட்டும் நல்லா திங்கிரு, உப்புமானா கசக்கோ. எந்த முட்டாள் அப்படி சொன்னது? உப்புமா ஒரு அருமையான காலை உணவு. என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு ரவையை போட்டு கிண்டி, ஆஹா, சொல்லும் போதே வாயில எச்சி ஊறுதே. ராணி இன்னைக்கு உப்புமாவா? போய் எடுத்து வையுந்தா வந்து சாப்பிடுதே. அதான பார்த்தேன், எடுத்து வைக்கேன் வாங்க. எல்லாம் என் தலையெழுத்து.